இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேச போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும். சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். இந்த வசனத்தை அதிகமாக பவுலினுடைய பலவீனம் என்று அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் ஒரு சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த முள் சரீரத்துல கொடுக்கப்பட்ட, அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அவர் சரீரத்துல கொடுக்கப்பட்ட முள், இந்த ஒரு வசனத்தை வைத்து கொண்டு அநேக விசுவாசிகளும் அநேக ஊழியக்காரர்களும் சாத்தானுடைய தூதுவன் பவுலுக்கே அந்த முள் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வந்தா என்ன, ஒரு தவறான விசுவாசமோ தவறான நம்பிக்கைக்குள்ளேயும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அது நமக்கும் வரும் என்று இன்டைரக்டா இதெல்லாம் நமக்குள் ஒளிந்திருக்கிற சில நம்பிக்கைகள். சில வேளைகளில் சில காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு காரணம் சில வியாதிகள், சில வலிகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணம் நம்மை உடைப்பதற்கல்ல, நம்மை கட்டுவதற்கும், நாம் ஒரு பெரிய சாட்சியாய் தேவனுடைய மகிமைக்கு சாட்சியாய் வாழ்வதற்கும் தேவன் அனுமதிக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர்களுக்கு ஒரு சில வியாதிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். வியாதி ஆண்டவரை கனப்படுத்துகிற வந்த வியாதியும் அந்த மரணமும் தேவனுடைய நாம மகிமை சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதல்ல, இது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய். கர்த்தர் நல்லவர். எனக்கு செய்த மரணத்துக்கு ஏதுவா இந்த வியாதி என்னை கொல்ல முடியாது, வல்லமை கிடையாது, மரணத்தின் கூறு ஆண்டவர் உடைச்சிட்டாரு, அந்த மரணத்தின் கூறு தான் அந்த வியாதி. யாத்திராகமம் 23:25 அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். கர்த்தர் இதே ஆண்டவர் தான் உபாகமம் 7:17 சொல்லுகிறாரு, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியருடைய கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல், எகிப்தியர்னா உலகத்துல இருக்கிற கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவேன். ஏன் கிறிஸ்தவர்கள் வியாதி படுறது இல்ல? முதல் காரியம் நான் சொன்ன தேவ மகிமைக்காக. அடுத்த காரியம் பிறரை குற்றப்படுத்துவதும், ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துவதும், புறமுதுகு பேசுவதும். இப்பேற்பட்டவர்கள் மேல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே வியாதியை கொண்டு வருவார். அதனாலதான் ஒரு சிலருக்கு நம்ம ஜெபிக்க முடியாது. அடுத்தது 3வது அவருடைய குரலை கேட்காம நடந்தோம்னா, அவர் சொல்ற சில காரியங்களை சொல்லுவார், இது பண்ணாத, சொல்லுவார், இது இந்த காரியம் இப்ப தேவையில்லை, உங்ககிட்ட பணம் இல்லை, அதனால இந்த காரியத்தை வாங்காத. சில காரியங்களை ஈடுபடும் பொழுது அது நிமித்தமா வருகிற வலியும் வேதனையும், ஐயோ அப்படி ஆயிடுச்சு, ஐயோ அந்த காரியத்தை பட்டமே, இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தவிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா கீழ்ப்படியாமை. உபாகமம் 28:59 இப்படியாய் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய செவியை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்காம ஆண்டவருடைய ஆலோசனை விட்டு வெளியே போகும் பொழுது நம்ம அடைப்பை பிடிங்கிட்டு வெளியே போறோம். எங்க போறோம்? பாம்பு கடிக்கிற இடத்துக்கு போறோம். இந்த பாம்பை என்ன பண்ணோமா, கண்ட்ரோல்ல வைக்கணுமா? அந்த பாம்பு எதுன்னா தெரியுங்களா? சில வேளை நம்ம உள்ள இருக்கிற சுவாபம், இந்த கெட்ட சுவாபம். எவன் ஒருத்தனுக்கு இச்சை அடக்கம் என்ற கனி இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய ஆசைகளை அடக்க தெரியாத ஒரு மனிதன்
எப்படி இருக்கிறானா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த சர்ப்பத்தை எழுப்பி, அந்த சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டு இறங்கி, அவன் விஷம் அந்த சரீரத்துல இறங்கும் பொழுது, அவனுடைய நரம்புகள்ல எழுப்பும் பொழுது, இதுல இந்த விஷம் கலக்கும் பொழுது வியாதி உண்டாகிறது. ஆனா ஆண்டவருடைய குரலை கேட்காம போயிட்டு நம்ம இச்சைகளை, அந்த பாம்பு உள்ள ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் நம்ம மாமிச சிந்தை. மாமிச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவன். அந்த பாம்பை ஒழுங்கா மகுடி ஊதி அது என்ன பண்ணும்? அடக்கணும். மகுடி என்ன அர்த்தம்? அடக்க, இச்சை அடக்கம். தடை கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய குரலை கேட்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை நீ கேட்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம நம்ம செய்கிற ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை கொண்டு வருகிறது. வியாதி உள்ள வருவதற்கு பிரதானமான பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற பாம்பை கட்டணும். சரி, 3 காரியம் பார்த்துட்டோம். 4வது எதற்காக வியாதி வருது? தேவனுடைய ஆலயமாகி நம்ம சரீரத்தை பரிசுத்தமா பார்த்துக் கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் வாசம் செய்கிறேன். இந்த ஆலயத்தை என்ன பண்ணலாம்? கெடுக்க கூடாது. இந்த ஆலயத்தை கெடுக்கிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஆலயத்தை கெடுத்துனியா, நான் உனக்கு கெடுத்து போடுவேன். எதை கெடுப்பாரா? சரீரத்தை கெடுப்பேன்றாரு. அப்ப சரீரம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? நல்லவர், அவர் கிருபை. இந்த ஆலயத்தை நீ கனப்படுத்தினியா, கர்த்தர் உன்னை கனப்படுத்து, சுகத்தை கொடுத்து. சரீரத்தை ஒழுங்கா பார்த்துக்கணும். ஏன்னா சரீரம் வசிக்கிற ஆலயமாய் இருக்கிறது. அப்புறம் நான் சொன்னேன், இந்த இச்சைய அடக்க முடியாத எலிஜா கேட்கிறாரு, நாகமானம் பார்த்து பேசுறாரு, கேட்கிறாரு. அப்பொழுது அவனை 2 ராஜாக்கள் 5:26 அப்பொழுது அவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர நான் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும் போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையோ? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கு இது காலமா? பணம் பாதாளத்து வரைக்கும் பாயம்னுவாங்க. உண்மையா பண ஆசையும் பொருள் ஆசையும் நம்ம சரீரத்தை வேதனைப்படுத்துகிறதா? கவலைப்பட என்ன ஆகும்? எலிஜா நாகமான் கிட்ட இருந்து அவர் ரதத்துல அவ்வளோ தங்கமா வெளியே எடுத்துட்டு வர்றாரு. வாங்கிருக்கலாமே, வாங்கல. அவர் சொல்ற, இது காலம் கிடையாது, வாங்குற காலத்துல இல்ல, இப்போ இது காலமா? இது அதன் காலத்துல சாப்பிடுற கனி சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதன் காலத்துல சாப்பிடாம நடுவுல பிச்சு சாப்பிட்டீங்கன்னா கசக்கம், அது வியாதியை கொண்டு வரும். இந்த காலம் வேணா, அந்த காலம் வேணா, என் காலங்கள், ஆண்டவர் சொல்ற, உன் காலங்கள் என் கரத்தில். இல்ல ஆண்டவரே, என் காலங்கள் என் கரத்தில் சொல்லிட்டு, உன்னுடைய காலங்கள் அட்டவணையை ஆண்டவருடைய கரத்துல பிடுங்கி அட்டவணையை நீ மாற்றும் பொழுது வேதத்தை தியானம் பண்ணுங்கிறவனுக்கு மாத்திரம் தான் காலத்தை கணிக்க முடியும். எந்த காலத்துல என்ன பண்ணும், எந்த காலத்துல. நீங்க நிறைய பேருக்கு இந்த பாம்பு தான் தடை கட்டப்படாத பாம்பு என்று சொன்னால், நம்முடைய சொந்த ஆசைகளும் இச்சைகளும் எண்ணங்களும். நல்ல விஷயம் தேவையானதானே கேட்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன பெரிய விஷயம்? இல்ல, எல்லாமே பெரிய விஷயம் தான் ஆண்டவருடைய கண்ணுக்கு. வேதத்துல தியானம் பண்ணுங்க. ஏற்ற காலத்துல கனியை நீங்க புசிப்பீங்க. வேதத்துல தியானம் இருக்கணும். இரவும் பகலும் தியானம் இருக்கணும். இரவும் பகலும் வசனத்தை வாசிங்க. 10 அதிகாரம் வாசிங்க. டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எப்படி வியாதி உங்க சரீரத்தை விட்டு வெளியே போகுது, எப்படி உங்களுக்கு அதன் காலത്തിന് வேண்டிய கனி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சேரும். அந்த கனியில ஒரு முக்கியமான கனி சுகம். கர்த்தர் நல்லவர். காலத்தை குறிச்சு பேசுனேன். காலங்களுக்கு முந்தவும் கூடாது, காலத்துக்கு பிந்தவும் கூடாது. ஒண்ணு கழுதையை போல நம்ம பிந்தி போவோம், இல்லைன்னா குதிரையை போல முந்தி போவோம். கண்டிப்பா கர்த்தர் தருவார், ஏற்ற காலத்தில் தருவார். எழுதப்பட்ட தரிசனம் ஒரு காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். அதற்காக நான் காத்திருப்பேன். நிச்சயத்தையும் உறுதியும் இழந்து போனவர்களாய் மாறிவிடும். அடுத்தபடியாக
நம்முடைய சரீரத்துல அடுத்த சொன்ன இந்த ஆலயத்தை என்ன பண்ணணுமா, பேணி பாதுகாக்கிறது, ஆலயத்தை கெடுக்க கூடாது. அந்த வசனத்துக்கு நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்றது, ஆனால் தேவன் அதையும் இதையும் அழிப்பார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியது. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களே. இப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாய் ஆக்கலாமா? அப்படி செய்யால் ஆகாதே, அப்படி செய்யக்கூடாது அப்படின்றது. வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாய் இருக்கிற அறிந்திருக்கிறீர்களே. இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கிறது. பாவத்தில் 2 பாவம். சரீரத்துக்கு உட்பட்ட பாவம், சரீரத்துக்கு புறம்பா இருக்கிற பாவம், அப்புறம் ஆவி ஆத்மாவுக்குரிய பாவம் என்று பாவங்களை வேறுபட்ட பாவங்கள். வேசிதனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்ற உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களே. சரீரத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரங்களையும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்து. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அவருடைய சொல்லுகிறார். 15ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல பேசுகிறார். அந்நிய நோக்கத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீர்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியம், சம்பந்தம், பிணைப்பு, இந்த 3 காரியம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி இந்த பிணைப்புகளும் ஐக்கியமும் சம்பந்தங்களும் அவங்க மேல இருக்கிற கிரியை நம்ம மேல வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க கூட பேசக்கூட, யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாருக்கிட்ட பேசலாம், அன்பா இருக்கலாம். ஆனா ஐக்கியம், பிணைக்கப்படுவது வேற, சம்பந்தம் கொள்வது வேற, ஐக்கியப்படுவது வேற. கர்த்தர் நல்லவர் அவருக்கு. அதுல இந்த பாம்புகள்லாம் தடை. உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆசை, இச்சை, கோபம், எரிச்சல் என்ற பாம்பை நம்ம என்ன பண்ணோம்? கட்டணும். அடுத்தது, ஏன்னா இந்த பாம்பை நீங்க கட்டலன்னா இந்த பாம்பு உங்களுக்கும் விஷத்தை, உங்க சரீரத்துல விஷம் வரும். அதே நேரத்தில் மற்றவருடைய விஷத்தை கக்க ஆரம்பிக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவருடைய வாழ்க்கையை நாம் குறைக்கிறவர்களாய் மாறிவிடும். பிசாசனுடைய வேலையை செய்வோம். கொல்லவும், அழிக்கவும், திருடுவோம், சமாதானத்தை திருடிடுவோம், அவங்க ஆயுசு நாட்களை கொன்று போடுவோம், திருடுவோம், ஆயுசு நாட்களை அழித்து விடுவோம், அவங்க நல்ல சுகத்தை அழித்து விடுவோம். நல்லவர். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம். இருளோடு இணையாதீர்கள். இருளான மனிதர்களோடு இணையாதீர்கள். அவங்க வீட்டுல போய் சாப்பிடாதீங்க. நீங்க சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுல இருள் இருக்கும். அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்னா முடிஞ்சிடுச்சு கதை. இருள், ஐக்கியம். அவன் கொடுக்குற கிஃப்ட்ல இருள் இருக்கும், அவன் கொடுக்குற பணத்துல இருள் இருக்கும், அவன் செய்யற உதவிகள்ல பிசாசனுடைய தொடர்புகள் இருக்கும். நல்லவர். அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருங்கள். அவிசுவாசிகள் சொல்லதான், சில விசுவாசிகள் அவிசுவாசிகளை போல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் அவிசுவாசிகள். அவங்க உள்ள போய் பிணைஞ்சிடாதீங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கு எது? இங்க பங்கு, இசைவு, ஐக்கியம், சம்பந்தம் பிணைக்கப்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. 17ஆம் வசனம், ஆகையால் நான் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், அவர் நடுவுல இருக்காதீங்க, வெளியே வாங்க. அசுத்தமானதை தொடாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஊழியக்காரங்கன்னு வீட்டுக்கு போறியா, அவங்க எதனா கொடுக்குறாங்களா, சாப்பிடு, சமாதானத்தோடு சாப்பிடு. உன் சமாதானம் அங்க இருக்கட்டும். அங்க உன்னுடைய வார்த்தைகளையோ உன்னுடைய சொல்லையோ இல்லை நான் கொடுக்குற அந்த வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ளலன்னா
காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடும். வீட்டுக்கு தலை வச்சு கூட படுக்காதுன்றார். We have a lot of questions about our practical lives, but I'm giving you the answers. Let's take the answers. Truth is bitter sometimes, but let's improvise. Let's forget it. Let's move on. At least இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன், இனியும் ஆண்டவரே இருக்கிற ஒரு 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா நீ நான் தவறுகளாம் செய்யக்கூடாது. இனி நான் வாழ்கிற வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, இனி இந்த வாழ்க்கைலாம் வானாப்பா, போதும் இது அப்படின்னு முடிவுக்கு வரணும் தான் இதெல்லாம் பேசுறேன். ஆண்டவரும் அப்படிதான் ஆசைப்படுறாரு. நீங்க அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் இந்த காரியங்களை வாயில போடுங்க. ஒருவேளை இது சாலமனா இருக்கலாம், ஒருவேளை இது தாவீது சாலமனுக்கு சொல்லுகிற ஒரு அட்வைஸா இருக்கலாம், இல்ல சாலமன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிற அட்வைஸ். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் இருதயத்தை உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அந்த கட்டளைய you should write it. இதுதான் என் பிரின்சிபிள். I will never ever come down from these principles that are found in the word of God. I will live by these principles. இதெல்லாம் மனசுல போட்டீங்கன்னா அவைகள் உனக்கு நீடித்த நாட்களே. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நல்ல சுகமான வாழ்க்கை, நீடித்த நாட்கள் அப்படின்னு அர்த்தம். You will live a beautiful, you will live a extended, you will live a complete, you will live a purposeful, you will live a prosperous, healthy life. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களும் தீர்க்க ஆயுசையும். தீர்க்க ஆயுசுனா கம்ப்ளீஷன், ஃப்ரூட்டிஷன். கர்த்தருடைய வசனத்தை நான் என்ன பண்ணுமா, அவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. புடிச்சுக்கோ. இந்த கிருபையும் சத்தியம் யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை புடிச்சுக்கோ. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகள் எழுதிக்கொள். எழுது. மேக் இட் அ பிரின்சிபல், மேக் இட் அ லைஃப் ஸ்டைல். 5வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அபாத்திரமாய் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறவர்கள். அபாத்திரமாய் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறவர்கள் ஏன் மரித்து கூட போகிறார்கள் என்று 1 கொரிந்தியர் 11:27 அவர் சொல்லுகிறார். ஆகையால் 26 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் மூலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. இப்படி இருக்க எவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து அந்த அப்பத்தில் புசித்து அந்த பாத்திரத்தில் பான கண்ணப்படுவான். ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும். அப்படின்னா அர்த்தம், இன்னைக்கு பலவீனம், சரீரத்துல பலவீனம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தியில அசட்டையாக போஜனம் பண்ணுவது பலவீனம். அடுத்தது வியாதி. நிறைய பேர் மரித்தும் போற, சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினார், பிசாசு பிடித்தலை துரத்தினார். யாரெல்லாம் வந்தாங்கன்னா எல்லாரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். அப்பேற்பட்ட ஒரு தேவன் நமக்குள் இருக்கும்போது சொஸ்தம் நமக்குரியது என்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பெரிய காரியங்களை செய்திடுவார். அல்லேலூயா.